அந்த சிவசுப்பிரமணியம் கல்லூரியில் பாலியல் ரீதியாக கேசவ விநாயகத்தால் பாதிக்கப்பட்ட 2 கல்லூரி மாணவிகள். இவருடைய தேவைகளை பாலியல் தேவைகள் தான். இந்த பாலியல் விநாயகம், கேசவ விநாயகம் அல்ல, பாலியல் விநாயகம். அண்ணாமலை கேசவ விநாயகர் சண்டைங்கிறதெல்லாம் அரசியலே தெரியாதவர்கள் கொளுத்தி போடுகிற செய்தி. அண்ணாமலை பாஜகவுடைய விளிம்புல நிற்கிறார். அவர் சீட்டே இல்லைன்ட்டார். நான் அதிமுக கூட்டணி வச்சுக்க போறேன், திமுக எப்படியாவது வீழ்த்தணும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. பெரிய மீன் வர வரைக்கும் கொக்கு காத்திருக்கும். சின்ன சின்ன கெண்டா கிளறு ஐயரை இதெல்லாம் கொக்கு காலை சுற்றி சுற்றி வரும், பிடிக்காது. அது எப்படின்னா, அண்ணாமலையே 5000 கோடி அடிக்கும்போது அண்ணாமலை மாதிரி 5 அண்ணாமலை பார்த்தவர். இங்க பொன்முடி விழுப்புரத்தில் இருக்கிறதை போல தமிழ்நாட்டில் கேசவ விநாயகர் இருக்க. அண்ணாமலையே காணாம போயிட்டார. காணாம போல அண்ணாமலை எப்படி கேசவ விநாயகத்தோட மோத முடியும்? இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம் போடும். சேர்ந்தே திருடுறான். தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும், பிச்சைக்காரன் தான் தமிழ் படிக்கணும். திமுக வாயே திறக்கலையே. காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும், திமுக அழிஞ்சு போயிடும். காங்கிரஸை 2ஆக உடைக்க கூட இப்போ திமுக தயாராகிடுச்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பிஜேபியில் 2 தரப்புக்கும் இடையில் மோதல். திரு கேசவ விநாயகமுடைய மாற்றம் பிஜேபியிலிருந்து மீண்டும் RSSக்கு சென்றதற்கு காரணம் அண்ணாமலைன்னு சொல்லப்படுது. உண்மை நிலவரம் என்ன? கேள்வியே முதல்ல தவறு. அவர் பிஜேபியிலேருந்து RSSக்கு போகல, RSSலேருந்து வீட்டுக்கு போயிருக்கார். அவர் RSSனுடைய அமைப்பு செயலாளர். RSS தான் பாஜகவுடைய கொள்கை வகுப்பாளர். ஐடியாலஜி. நீங்க மாநில தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. RSS எதை சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை கொள்கை பிரகடனமாக செய்ய வேண்டும், அமைப்பை கட்ட வேண்டும். அதுதான் அனைத்து திட்டங்களும். RSSனுடைய அமைப்பு செயலாளர் தான் கொள்கை வகுப்பாளர். இப்போ இந்த கேசவ விநாயகம் இந்த பதவியில் 9 வருஷம் நீடிச்சிருக்கார். இப்போ குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய CPR ராதாகிருஷ்ணன் வேலை வாங்கியிருக்கார். அடுத்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இவர் வேலை வாங்கியிருக்கார். 2 மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேலை வாங்கியிருக்கார். சரி. அதே போல எல்முருகன் இப்போ மத்திய அமைச்சர், அவரை இப்படி அண்ணாமலை நயினார். அண்ணாமலை தான் பிரேக் பாயிண்டா சொல்லப்படுது. இப்போ இல்லை, அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணாமலையே இப்போ பாஜகவில் ஒரு விளிம்பில் நிற்கிறார். அண்ணாமலை கேசவ விநாயகர் சண்டைங்கிறதெல்லாம் அரசியலே தெரியாதவர்கள் கொளுத்தி போடுகிற செய்தி. அண்ணாமலை பாஜகவுடைய விளிம்புல நிற்கிறார். அவர் சீட்டே இல்லைன்ட்டாங்க. இந்த நிலைமைக்கு திரு அண்ணாமலை வர்றதுக்கு யார் காரணம்? எடப்பாடி காரணம். எடப்பாடியா இந்த முடிவுக்கு வந்தார்னா அண்ணாமலை காரணம். அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதை விட்டு போட்டு அதிமுக உள்கட்சி பிரச்சனைக்கு உள்ள வர்றார். எடப்பாடிக்கு என்ன கட்டளை இடுறாரு? OPS சேர்த்துக்க, சசிகலாவை சேர்த்துக்க, தினகரனை சேர்த்துக்க. ஏன் பாஜகவில் சேர்த்துக்க முடியுதானே? அவர் எங்கே சேர்த்துக்க சொல்கிறாரு? அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதற்கு அண்ணாமலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதானே. அப்போ அண்ணாமலையை எடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு வருகிற வரை காத்திருந்தார். எடப்பாடி அண்ணாமலையை அகற்றக்கூடிய அதிகாரம் தனக்கு வர வரை காத்திருந்தார். அமித்ஷா திமுகவை தோற்கடிக்கணும் வியூகம், இதற்காக உள்துறையை 3 நாள் பூட்டி போட்டு சென்னைக்கு வந்தார். வீடியோவோடு வந்தார். நான் அதிமுக கூட்டணி வச்சுக்க போகிறேன், திமுக எப்படியாவது வீழ்த்தணும், அகில இந்திய அளவில் வீழ்த்துவதற்கு பல வேலைகள் செஞ்சிட்ருக்கோம், வீழ்த்தணும், இதுதான் எங்கள் நோக்கம்னு வந்தார்.
எடப்பாடி சந்திக்கவே மாட்டேன்ட்டார். யாரை? அமித்ஷா. அப்படியா? ஆமாம். ஓ. மத்தியானம் வரைக்கும் சந்திக்கவே முடியான்ட்டார். ம். உங்களுக்கு என்னையா டிமாண்டு? முதல்ல அண்ணாமலையை நீக்குங்க, அண்ணாமலையை தூக்குங்க, தூக்கி அடிச்சிருங்க. அப்போ தான் சரி. நயினார் நாகேந்திரன் நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க கமலாலயத்தில். அண்ணாமலை போட்டியிலேயே இல்லை, கமலாலயத்தில் நயினாருக்கு போட்டி இல்லை, அண்ணாமலை போட்டியே இடலை. முடிஞ்சு போச்சா கதை. அதன் பிறகு தான் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார். இந்த என்டிஏ கூட்டணி உறுதியாக வருது இல்லையா? உறுதியானது. சரி. அப்போ பாஜகவில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று யார் முடிவு பண்ணா? திரு எடப்பாடி அவர்கள். அதுதான் உண்மை. அப்போ எடப்பாடி என்ன கோவம்னா, 10 வருஷம் போராடி சசிகலா விழுந்து கட்சியை கைப்பற்றினேன், 10 ஆண்டு காலம் போராடி ஓபிஎஸ் வெளியே போனார், டிடிவி வெளியே போனார், 10 ஆண்டு காலம் ஆச்சு எனக்கு எதுக்கு கட்சி. ஆனால் இந்த அண்ணாமலை அவர்களிடம் பொட்டியை வாங்கி கொண்டு அதிமுகவில் சேர்த்துக்கொண்டு பாஜக அதிகாரத்தை வைத்து மிரட்டுறாரு. பாஜக அதிகாரத்தை வைத்து மிரட்டுறாரு. அப்போ ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. பெரிய மீன் வர வரைக்கும் கொக்கு காத்திருக்கும். சின்ன சின்ன கெண்டா கிளறு ஐரை இதெல்லாம் கொக்கு காலை சுற்றி வரும், பிடிக்காது. அதான் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. எடப்பாடி எதுக்காக காத்திருந்தார்? அமித்ஷா வருவார் உங்கள் வீட்டுக்கு. அமித்ஷா எடப்பாடி சந்திக்க மறுக்கிறான்னு பிறகு யார் வீட்டுக்கெல்லாம் போகிறார். காங்கிரஸ்காரன் குமரியானந்த் செத்த வீட்டுக்கு போனார். முட்டிச்சதில் யாராக இருக்கா கட்சிக்காரர் எல்லாம் போய் விசாரித்தார். அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி உறுதியாக. இதுதான் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. இப்போ கேசவ விநாயகம் அந்த கட்சியினுடைய மாநில இணை பொருளாளர். சிவசுப்பிரமணியத்துக்கு திருச்சி பெரம்பலூரில் ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியே கேசவ விநாயகம் கல்லூரி தான். மருத்துவமனை இருக்குது, பல கோடி ரூபா மருத்துவமனை. இது எல்லாமே சிவசுப்பிரமணிய கேசவ விநாயகம் பினாமி தான். எப்படி இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர்? எப்படின்னா அண்ணாமலையே 5000 கோடி அடிக்கும்போது அண்ணாமலை மாதிரி 5 அண்ணாமலை பார்த்தவர் கேசவ விநாயகர். நீங்கள் இல்லையா, நான் புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ அண்ணாமலை இவ்வளவு பணம் கையில் வச்சிருக்காரு அப்படின்னா பல கட்சிகளோட பேசி பணத்தை வாங்கியிருக்காரு. ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ திமுக கிட்ட கூட இருந்து கூட அண்ணாமலை பணம் வாங்கியிருக்காருன்னு பல நேர்காணலில் நீங்களே பேசியிருக்கீங்களா? கேசவ விநாயகம் இப்படி பணம் வாங்கினார். கேசவ விநாயகத்தினுடைய பினாமி தான் சிவசுப்பிரமணியம். சரி. இந்த சிவசுப்பிரமணியம் முழுக்க டெல்லி அதிகாரம் இருக்குல்ல, ஆமாம், இந்த அதிகாரத்தை வைத்து கேசவ விநாயகம் கொடுக்குற பட்டியல் தான் இங்கே அதிகாரத்துக்கு வரும். உதாரணத்துக்கு ரயில்வே போர்டு வாரியம். சரி. இந்த ரயில்வே அட்வைசிங் கமிட்டி இது கேசவ விநாயகர் சொல்கிறால் தான் வர முடியும். 9 வருஷமாக சென்சார் போர்டுக்கு உறுப்பினர்களாக யார் வர முடியும்? கேசவ விநாயகர் கொடுக்குற பட்டியல் தான் வரும். டெல்லி லாபியே ஒரு கையில் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, அதாவது ஸ்டாலின் சொன்னால் பொன்முடி கேட்பாரா இல்லையா? நிச்சயமா. அப்போ கையில் வச்சிருக்காரா இல்லையா? இதான் கதையில். ஸ்டாலின் சொன்னா விழுப்புரத்தில் பொன்முடி கேட்பாரா இல்லையா? ஆகணும். அதே தான் மோடி ஸ்டாலின் எங்க இருக்காரு? டெல்லியில் இருக்காரு. இங்க பொன்முடி விழுப்புரத்தில் இருக்கிறதை போல தமிழ்நாட்டில் கேசவ விநாயகர் இருக்காரு. அப்போ எப்படி நடக்காம இருக்கும்? 9 வருடம் சென்சார் போர்டில் யார் வரணும்னு யார் முடிவு பண்ணா? திரு கேசவ விநாயகம். ரயில்வே போர்டுல வரணும்னு யார் முடிவு? கேசவ விநாயகம். வேற என்னெல்லாம் முடிவு பண்ணாரு? அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் அது வாரியத்தில் உறுப்பினர். அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, பெட்ரோல் பங்குக்கு யாருக்கு கொடுக்கணும் கமிட்டியில் இவர் உறுப்பினர். ஒரு பெட்ரோல் பங்கு உருவாவதற்கு 5 கோடி ரூபாய் வேணும். 5% கிடைச்சா எவ்வளோ? 27 லட்ச ரூபா கிடைக்கும். இப்படி மத்திய அரசாங்கம் ஹார்பரில் போர்ட்ரஸ்ட் உறுப்பினர், துறைமுகத்தில் இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடு? டெல்லி கட்டுப்பாடு. அப்போ இதெல்லாம் யார் பட்டியல்? கேசவ விநாயகர் தான். நான் இதை மீறி பெரிய அதிகார மையம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா அது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. அப்போ இப்படி பல விஷயங்கள் போகிற போக்கில் கொளுத்தி போட்டிங்களே, அவ்வளோதான். அதுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான்.
அப்போ இது போன்ற பல அதிகாரங்களை கையில் வச்சிருந்தார். இந்த அதிகார மோதல் அப்படின்றாங்க திரு அண்ணாமலைக்கும் கேசு விநாயகருக்கும் அதெல்லாம் இல்லைங்க. இது அதாவது அதான் மீண்டும் பழையபடியே என்ன நோக்கம் முட்டாள்கள் சொல்றாங்க. இப்போ முட்டாள்கள் அடி முட்டாள் பரப்புறதுக்குலாம் நம்ம பதில் சொல்லி ஒண்ணுமே இல்லை. அண்ணாமலையே காணாம போயிட்டார. காணாம போல அண்ணாமலை எப்படி கேச விநாயகத்தோட மோத முடியும்? அடிப்படை அறிவு வேண்டாமா? என்ன சரியா நான் அதை புரிதலுக்காக தான் கேட்க முடியும். என்ன நோக்கத்துக்காக அப்படி சொல்றாங்கன்னு கேட்கறேன். அப்படி சொல்ல அதாவது நோக்கம்லாம் இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி சொல்றவனுக்கு நீங்க அரசியலே தெரியாம இப்போ சாராய கடையில் படுத்து கிடக்கிறவன் பேசுனதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதில் சொல்லிட்டு இருப்பானா? வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்றது. நீங்க இங்கே 500 ரூபாய் வச்சுக்கிட்டு கோழி பிரியாணி சிக்கன் நிருபர் இருக்கான்ல, ஒரு கேமரா வச்சுட்டு அவன் தான் ரிப்போர்ட்டர் கொளுத்தி போடலாம். இதில் அவ்வளோ வசதி இருக்குது இதில், இந்த விஞ்ஞானத்தில். 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க 5000 பேர் இருக்கான். அவன் பூரா ரிப்போர்ட்டர். 500 ரூபாய்க்கு, வெறும் 500 ரூபாய்க்கு. நீங்கள் ஹரின்னு ஒரு ரிப்போர்ட்ரு திண்டிவனத்தில் சன் டிவி ரிப்போர்ட்ரு, அவர் ஃபார்ச்சூனில் தான் வருவார். ஒரு பகுதி ரிப்போர்ட்ரு ஹரி என்ன இதில் வராரு? ஃபார்ச்சூனரில். அந்த ஏரியாவில் இருக்கிற பில்டிங் கான்ட்ராக்டர் கண்ணா அத்தனை பேர்ட்டி கட்டிங் வாங்குறாரு. இப்படி 5000 பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. எவ்வளவு? 5000. ஆமாம். அவன் பொழுதுபோக்கு ஏதோ கொளுத்தி போடுறான். ஏங்க கேச விநாயகன் அதிகாரத்தில் இருக்காரு. அண்ணாமலை பதவி விட்டு போய் பல மாதம் ஆச்சு இல்லையா? பல மாதம் கட்சியை விட்டே போனவர் எப்படி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் எப்படி காலி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதவன், அரசியலே தெரியாதவன், புரிதலே இல்லாதவன் ஏதோ ஒரு சொல்கிறத நம்ம உட்கார்ந்து நேரம் காலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த திரு கேச விநாயகம் பற்றிய கடந்த கால சர்ச்சையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காரணமாக இருக்குமா? இல்லை, அதாவது என்ன நடந்ததுன்னா கேச விநாயகம் பிரச்சனையில் அந்த சிவசுப்பிரமணியம் கல்லூரியில் பாலியல் ரீதியாக கேச விநாயகத்தால் பாதிக்கப்பட்ட 2 கல்லூரி மாணவிகள். அந்த கல்லூரி மாணவிகளை கல்லூரி பேராசிரியர் ஆனந்த விடலில் கொண்டு வந்து இதை செய்தியை சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா. இந்த ஆனந்த விகடன் சீனிவாசனை நிறுவனமே இது செய்தி எடுத்து அப்படியே திமுகட்ட கொடுத்துட்டாங்க. திமுக தேர்தல் நேரத்தில் கேச விநாயகன் லீலைகள் வந்துதா, கேட்டி ராகவன் லீலைகள் வேட்டிக்குள்ள கேமரா வச்சிருந்தாரா? அதே போல கேச விநாயகன் லீலைகள் வரும். அதனால பார்த்தாங்க. நீங்கள் சண்முகநாதன்னு ஆர்எஸ்எஸ்ல ஒரு மூத்த உறுப்பினர், மிசோராம் கவர்னராக இருந்தார். மிசோராம் கவர்னர் இருந்தார் ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்பு. அப்போ அவர் ஆளுநர் மாளிகையில் பாலியல் பெண்கள். அவர் கல்யாணமானா சென்னை நம்ம கேச விநாயகத்தை போல பிரம்மச்சாரி, கல்யாணமே பண்ணிக்காதவர், ஆர்எஸ்எஸ்க்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இவர் என்ன பண்ணுறாரு? மிசோராம் ஆளுநர் மாளிகையில் பாலியல் பெண்கள் அதை பூரா பாலியல் ஃபேக்ட்ரியை மாற்றிட்டார். அதை ஆளுநர் மாளிகையை. அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸை அவர் அங்கிருந்து தூக்கி விரட்டி விட்டானு, ஒழுக்கம் கெட்டது. அப்போ இதே கேச விநாயகம் கதை அதே தான். பல பெண்கள் நீங்கள் அதை இப்போ பாஜக அலிஷா கதை அப்படித்தான் நிறைய அது ஊடகத்தில் பேசும் பொருளாகி ஆயிடுச்சு. அப்போ இது தேர்தல் நேரத்தில் கேட்டி ராகவன் வேட்டிக்குள்ளே கேமரா வச்சு அந்த கதை ஆயிரும். அதனால நீ கிளம்பியா? இதுதான் கேச விநாயகனுடைய கதை முடிஞ்சுது. இதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. அண்ணாமலையே பொய்யா கிடக்குற, தெருவில் கிடக்கிறாரு. இது உண்மை. அண்ணாமலை தெருவில் அவருக்கு சீந்த நாதி. சரி ஐயா, இப்ப நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்? தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்? ஏன்னா இப்போ அடுத்த தேர்தல் நேரத்தில் சமூக வலைதளம் போல செய்தியாக வந்துடும், போஸ்டராக வந்துடும், பேனராக வந்துடும், நோட்டீஸாக வந்துடும். அதனால ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பிஜேபி. இதுதான் கேச விநாயகத்துடைய கதை. கேச விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பல கோடி ரூபாய் சொத்துக்களை பினாமியில் பல பேர்கிட்ட வச்சிருக்காரு. இவருடைய தேவைகளை பாலியல் தேவைகள் தான். இந்த பாலியல் விநாயகம், கேச விநாயகம் எல்லாம் பாலியல் விநாயகம். இந்த பாலியல் விநாயகம் பல அதிகார மையங்களோடு தொடர்பில் இருக்கார். இந்த அதிகார மையங்கள் பூரா தேர்தல் நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகும், பாதிக்கப்படும், போஸ்டர் ஆகும், நோட்டீஸ் ஆகும். அதற்கு ஒரு பாலியல் விநாயகத்தை பலி கொடுத்துட்டா மீதி ஆட்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இதுதான். நீங்கள் எப்பவுமே எஸ்பி 1 கோடி ரூபா வாங்குவார், அதை போய் ஏட்டையாக பயிர் வாங்கி கொண்டு வந்து காரில் வைப்பார். யார் காரில்? எஸ்பி காரில். போலீஸ் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் யாரை பிடிப்பான்? ஏட்டையாக பிடிப்பான். ஏட்டையாக்கா 1 கோடி கிடைக்கும் ஒரு ஸ்டேஷனில். வாங்கிட்டு வர சொன்னது யாரு? பெரிய ஐயா. பெரிய ஐயா வாங்கி நம்ம காரில் வச்சிருப்போம். இதுதான்
பெரிய ஐயா சின்ன ஐயா எல்லாமே கேசவ விநாயக ஐயா தான். இது பாஜக ஆ தொடர்ந்து காங்கிரஸ்ல திரு மாணிக்க தாகூருடைய இந்த குரல் திமுகவுக்கு எதிரான குரலா இருக்கு. இது எப்படி பாக்குறது? இல்லை, மாணிக்க தாகூர் 2009 டெல்லியில் தாகூர்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழனான மாணிக்கம் தாகூர்னு பேர் வச்சுக்கிட்டு நான் இந்திக்காரையா என்னை நம்பி கொடுங்க, நான் புரோக்கர் வேலையில் நல்லா பார்ப்பேன், தரகு வேலைகளை பார்ப்பேன். டெல்லியில் பல பேர் எம்பிக்கள் அங்கே டெல்லிக்கு போகிறது தரகு வேலை பார்க்குறதுக்கு தான். என்ன தரகு வேலை? நீங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், டெல்லியில் வேணும். நீங்கள் நாசே ராமச்சந்திரன்னு ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்கள் மெரைன் கல்லூரி நிறைய வச்சுருக்கார். அழகிரிக்கு மெரைன் கல்லூரி இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது இவர்கள் இது போல் லைசன்ஸை வாங்கிக்குவோம். வாங்கிட்டு மெரைன் இன்ஜினியராக 5 லட்ச ரூபா ஒரு செவுரு 3 செங்கல் இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் அடித்து கையில் கொடுத்துருவோம். நாசே ராமச்சந்திரன் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கார். எல்லாம் ஃபேக்கு தான். அப்போ காங்கிரஸ்காரன் இதுக்காகவே கட்சியில் சேர்ந்துக்குவான். அதிமுக என்ன பண்ணுவானுங்க, ட்ரைனிங் நர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலு எம்எல்ஏக்கு பூரா இருக்கும். நர்ஸு ட்ரைனிங் ஸ்கூலு ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா, ஒரு 40 பேர் சேருவோம், 80 லட்ச ரூபா வருஷம் வருமானம். 3 செங்கல் 4 தட்டி 4 பிஎட் ஸ்கூலு. பிஎட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தட்டி 4 பேனரு இருக்கும், ஒரு 4 செவுரு இருக்கும். பச்சை பள்ளி புள்ளி எலி பூராலாம் படுத்துக்கிறோம். ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட். செவிலியர் நர்ஸ் ட்ரைனிங் யார் வச்சுருப்பா? எம்எல்ஏ வச்சுருப்பான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம் பூரா. மெடிக்கல் காலேஜே பள்ளிக்கூடத்துக்கு மெடிக்கல் 5 வருஷம் மெடிக்கலே முடிக்காமல் பல பேருக்கு இது வச்சுருக்கான். இது எம்பிபிஎஸ் பச்சைமுத்திர போய் நீங்கள் பேக்கேஜ் 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எம்டி ஆகி உங்களை வெளியே தள்ளிடுவார். இப்படி தான் இருக்குது. அப்போது இது போன்ற அரசியலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அதிகார மையம் இருந்தால் கல்லூரி ஆரம்பிக்கலாம். கல்லூரி பெண்களை நீங்கள் நிர்மலா தேவி கதை என்ன, ஆளுநர் மாளிகைக்கு சப்ளை சர்வீஸ் என்ன கதை? ஆமாம், பெரிய சிக்கலாச்சு. பல மாணவிகள் மாட்டோம். இப்போ நிகிதா போலீஸ் அதிகாரிகளுக்கு பூரா கல்லூரி மாணவிகள் தான். நிகிதா பக்கம் போலீஸ் ராணுவம் மிலிட்ரி எதுவுமே போக முடியலையே. அதோட வலிமையான ஆயுதம் இருக்கு இல்லையா? ஆமாம், ஆண்டாண்டு காலமாய் அரசர்களை வீழ்த்தி ஆயுதம். ஆமாம் ஆமாம், பெரும் மன்னர்களே வீழ்ந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்போ கிளியோபாட்ராட்ட நீங்கள் ரோம பேரரசே விழுந்துருச்சு. கிளியோபாட்ராட்ட ரோம பேரரசு. ஆமாம், கத்தியின்றி யுத்தமின்றி எதுவுமே இல்லாமல் ரோம பேரரசே கிளியோபாட்ராவோட காலடியில் விழுந்த வரலாறு தான் நிகிதா வரலாறு, நிர்மலா தேவி வரலாறு. மை விழி போதும். நிர்மலா தேவி வரலாறு, நிகிதா வரலாறு. சரி, இவர மாணிக்க தாகூர் சொல்லுங்க. மாணிக்க தாகூர் தொடர்ந்து காங்கிரஸ் பக்கம் இருந்து திமுக எதிர்க்கிறாரு. அதாங்க உரிமைன்றார். இது போன்ற புரோக்கர்கள் இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு இவர் எடுபடி. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல்ட்டு நெருக்கமாக இருக்கார். இவர் ராகுல்ட்டு போனோம்னா அவர் வழியாக தான் போகணும். சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி இவர்கள் எல்லாத்துக்கும் பாஸ் யார்? பிரவீன் சக்கரவர்த்தி தான். பிரவீன் சக்கரவர்த்தி கட்டையை போட்டாலும் இவங்கெல்லாம் போக முடியாது. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஆட்கள். பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்னன்னா திமுக வரவே கூடாது. ஆமாம், ஆர்எஸ்எஸ் உடைய ஆளாக காங்கிரஸில் இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்கள் நெருக்கமாக பேசி பிடிஆர் பழனிவேல் ராஜகிட்ட பேசி எல்லா ரகசியத்தை திமுக ரகசியத்தை பூரா எடுத்து மாப்பிள்ளை 30,000 கோடி வருஷத்துக்கு அடிக்கிறாரு, 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி அடிச்சிருக்காரு. இதெல்லாம் யார் சொன்னது? யார்? பிடிஆர். யாருக்கிட்ட? பிரவீன் சக்கரவர்த்தி நம்பி சொன்னார். ஆமாம், பிரவீன் சக்கரவர்த்திக்கு சொன்னது பிஜேபிக்கு தெரியுமா இல்லையா? இந்த 1.5 லட்சம் கோடி பிடிக்க முடியாதா? மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் சேர்ந்தே திருடுறான். தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும், பிச்சைக்காரன் தான் தமிழ் படிக்கணும். திமுக வாயே திறக்கலையே. கமலஹாசன் கிட்ட கூட்டு இதை போய் படிச்சிருந்தது. திரும்ப சொன்னால் கரிச்சிருச்சிருப்பார். திரும்ப கட்சி எம்எல்ஏக்கள் பூரா திமுக மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டான். அப்படியா? ஆமாம், விலைக்கு வாங்கிட்டு நீங்கள் திமுக காரன் சொல்கிறான் 6 சீட் தர்றோம், 4 சீட் பழைய ஆளுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பிசிகால யாருக்கு சீட் கொடுக்கணும் யார் முடிவு பண்ணுறா? திமுக முடிவு பண்ணும். சிறுத்தைகள் விலை போக மாட்டாங்க இல்லையா? ஆமாம், விலையே போக மாட்டாங்க. விலையே போக மாட்டாங்க. திமுக மட்டும் செட்டில் ஆகிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. எழுச்சி பாசறையில் வளரக்கூடிய பிள்ளை எல்லாம். ஆமாம், ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், பாலாஜி அவர்கள், SS பாலாஜியில் தலைவரோட தொடர்பே இல்லை. தொடர்பு இலைக்கு வெளியே போயிட்டார். விலையெல்லாம் போக மாட்டார், தொடர்பு இலைக்கு வெளியிலேயே போயிட்டார். இப்படி தான். அப்போது மாணிக் தாகூரை பொறுத்தவரை இவர் பிரவீன் சக்கரவர்த்தி எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய தரகர். அதை செய்யலைன்னா இன்னைக்கு இவ்வளோ கோடி பணம் சம்பாதிச்சிருக்க முடியாது. விருதுநகரில் 2 முறை MP ஆகிருக்க முடியாது.
இந்த ஆட்கள் பூராமே பிரவீன் சக்கரவர்த்தியோட சிஷியனுங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் என்ன ஆபரேஷன் பண்றாங்க அவங்க? திமுக தோற்கடிக்கப்படணும். சரி, இந்த தேர்தலில் திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாது. பிஜேபி விரும்புகிறான், பிரவீன் சக்கரவர்த்தி விரும்புகிறான். அப்போ 2 பேரும் கனெக்ஷன் இருக்கா? ஆமாம், இலக்கு 2 பேருக்கு ஒன்று தானே. ஒன்று தான். இது அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும். இதுதான் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சிஷியன்தான் இந்த தமிழான பேரை மாற்றி தாகூர்னு ஒழிஞ்சிட்டு டெல்லியில் தரகு வேலை செய்கிற இந்த தாக்கூர், மாணிக் தாக்கூர். அதை அவர் செய்கிறார். காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும், திமுக அழிஞ்சு போயிடும். காங்கிரஸ் இல்லைன்னா மாணிக் தாக்கூர் பீகாரில் ஏதாவது மூட்டை கிட்ட தூக்கணும், ஏதாவது கூலி வேலைக்கு தான் போகணும். ஏன்னா டாக்கூர் அங்கே தான் இருக்கான். டாக்கூர் பூரா இங்கே இல்லை. டாக்கூர் பூரா எங்கே இருக்கான்? அங்கே வடமாநில. அங்கே தான் மூட்டை கிட்ட தூக்கி ஏதாவது வேலை பார்க்கணும். அப்போ இதுதான் இவர்களுக்கு நோக்கம். இதை பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் இதை செய்கிறார்கள். அதுக்கு மாணிக் தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள். என்னோட நிறைவான கேள்வி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரக்கூடாது என்பது இலக்கா? நான் புரிதலுக்காக கேட்குறேன். இல்லை இந்த நாங்கள் உரிமையை பெறணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றது இலக்கா? 2த்துல எது இலக்கு? இல்லை, 2மே அவங்களுக்கு இலக்கு இல்லை. திமுக தோற்கடிக்கப்படணும். திமுக எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். நீங்கள் ராகுல் பிரதமர் ஆவதற்கு திமுக 40 சீட்டு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம், காங்கிரஸ் குடும்பமே கேரளா முஸ்லீம்கிட்ட வந்து ஒழிச்சு கிடக்கு. எங்க? ஆமாம், எங்க? கேரளாவில். என்ன? வயநாட்டில் சேஃபாக இருக்காங்க. அது எங்கே இருந்த குடும்பம்? காங்கிரஸ் ரேபரேலி தொகுதியில் இருந்த குடும்பம். இந்த மாணிக் தாகூர் போல தரகர்கள் எல்லாம் வந்த பிறகு அது இப்போ எங்கே வந்து ஒழிஞ்சிருக்கு? அரபிக்கடலில் ஒழிஞ்சிருக்கு, வயநாட்டில் ஒழிஞ்சிருக்கு, அந்த கரையோரம். மீதி இப்போ எங்கே ஒழிஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் ஒழிஞ்சு. இதையும் ஒழிச்சுட்டா இதுதான் பாஜகவோட எண்ணம் தான். இதையும் ஒழித்தால் திமுக ஒழிஞ்சிடும், காங்கிரஸ் ஒழிஞ்சிடும். எந்த காலத்திலுமே காங்கிரஸ் வராது. எப்படி ஐடியா? நல்லா இருக்கு. இதுக்கு என்ன பேரில் செய்கிறாங்க? கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, உரிமை முழக்கம்ன்றாங்க. 85 சீட்டு இருந்தது திமுகவுக்கு, 35 சீட்டு இருந்தது காங்கிரஸுக்கு. இப்போ 2006-11. ஆமாம், அன்னைக்கே கேட்கலையே. அன்னைக்கே கேட்கல, இன்னைக்கு. அப்போ என்ன காரணம்? ஒரே கல்ல 2 மாங்காய் ஒழிக்கும். இதுதான் பாஜகவுடைய எண்ணம். அதை செயல்படுத்துகிற ஆட்கள் தான் மாணிக் தாகூர் சுயேட்சைன்னா சிவகங்கையில் 7வது வார்டில் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. தாகூர் இவன் வேற வடந்தியான ஓட்டே போட மாட்டான், உள்ளூர் கவுன்சிலர். அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கார். டெல்லி பக்கமும் போகிறதில்ல. இங்கேயே அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி இங்கேயே முடிச்சுட்டு வந்துடணும். பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்குற அசைன்மெண்ட் RSS அசைன்மெண்ட். ஆமாம். ராகுல்ஜிக்கு இது தெரியுமா? ராகுலுக்கு கோவப்படலையா? இல்லை, எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னு அவருக்கு தெரியல, பாவம். அவ்வளோ மக்கள் பண்ணி. ஆமாம். அவரை இப்போ இழுத்து அரசியல் பண்ண வைக்கிறாங்களே தவிர அவருக்கு அரசியல் ஈடுபாடே இல்லை. ஏன்னா நரசிம்மராவ் காலத்தில் காங்கிரஸ் குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியல. 96 காங்கிரஸ் அதிகாரம் முடிந்த பிறகு மீண்டும் போய் சோனியாவை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து எங்களுக்கு அடையாளமே இல்லை, முகமே இல்லை. காங்கிரஸுக்கு முகமே சோனியா தான், இந்திரா காந்தி தான், ராகுல் காந்தி தான், பிரியங்கா காந்தி தான். அதில் தான் ஓடுது. அவர் என்னை ஆளை விட்டுருங்க, எனக்கு அரசியலை வேண்டாங்கிறார். இதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடு. இந்த பாலை ரொம்ப லாவகமாக முதலமைச்சர் கையாளுறாராம். இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது கூட காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரையா? இல்லை, கருணாநிதியும் சொல்கிறாரு, ஸ்டாலினும் சொல்கிறாரு. இல்லை அப்படி தான் கூட்டணி சீட்டு இல்லைன்னா 14 காங்கிரஸ்காரங்க இப்போ உடைச்சிட்டு செல்வ பெருந்தகைத்தில் அவங்க தான் காங்கிரஸை 2ஆக உடைக்கக்கூட இப்போ திமுக தயாராகிடுச்சு. இது புதுசாக இருக்குது. ஆமாம். காங்கிரஸ் இல்லை ஜெயலலிதா 91, 96 ஆட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸோடு தான் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் ராஜீவ் மரணம் தான் ஜெயலலிதா முதலமைச்சராக. அப்போ இதே போன்ற காங்கிரஸ் ஜெயலலிதாவுக்கு அழுத்தம் கொடுக்குற பொழுது ஒரு 5 பேரை பிரித்து காங்கிரஸ் ஆகிட்டார். அப்போ இந்திரா காங்கிரஸை என்ன காங்கிரஸ் ஆகிட்டார் ஜெயலலிதா? காங்கிரஸ். காங்கிரஸ்கார சட்டசபையில் கேட்குற கேள்விக்கு இந்த அம்மா காங்கிரஸ் காங்கிரஸே பதில் சொல்லுவான். முடிஞ்சு போச்சா?
2 சகோதரர்களுக்குள்ள யுத்தம். அதே போல் 2011 விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒரு 6 எம்எல்ஏ ஜெயலலிதா பிரித்து எடுத்தாங்க. நாக்கு கடிச்ச ஒன்று சட்டமன்றத்தில். அப்போது தேமுதிக கேட்குற கேள்விக்கு தேமுதிக தான் பதில் சொல்லி அவன் உட்கார வச்சான். சரியா? இப்போ அதே போன்று வருகிற தேர்தலில் காங்கிரஸ் ஒட்டுமுல்லை உறவுமுல்லை வெளியே போயிட்டா 14 பேர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிடும். அந்த காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸாக மாறும். காங்கிரஸ் உடைய கூட்டணி திமுகவுக்கு தேவையா? சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்கை தக்க வைப்பதற்கு காங்கிரஸ் தேவை. இப்போ வெளியே போனால் நட்டம் தான் திமுகவுக்கு நட்டமே இல்லை. அதை ஒரு காங்கிரஸை உருவாக்குது. ஒரு காங்கிரஸை செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு காங்கிரஸை, மூப்பனார் தலைமையில் ஒரு காங்கிரஸை உருவாக்கியதை போல் இப்போ யாருக்கா உருவாக்குறா? திரு செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு காங்கிரஸ். சைக்கிள் சின்னம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.